ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். யோசுவா 24:15. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை மீட்ட இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு சரியாக 3000க்கும் மேற்பட்ட தெரிந்தெடுப்புகளை செய்கிறானாம். காலையில் காப்பியா, தேநீரா, இப்போது குளிப்பதா, பின்னர் குளிப்பதா, இந்த ஆடையா, அந்த ஆடையா, இப்படி பல. ஆனால் நாம் எடுக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன தெரிந்தெடுப்பும் பெரிய பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய அதிசக்தி வாய்ந்தது என்பதை நாம் சிந்திப்பதே இல்லை. அதே சமயம் சரி எது தவறு எது என்ற தீர்க்கமான அறிவு இல்லாததால் ஒரு விஷயத்தில் சரியான தேர்ந்தெடுப்பை செய்ய தடுமாற்றம் ஏற்படலாம். தன் மரண நாள் நெருங்கிவிட்டதை உணர்ந்த யோசுவா மன உருக்கத்தோடு பேசினார். ஆபிரகாமை அழைத்ததிலிருந்து இஸ்ரவேலை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களால் பண்படுத்தாத தேசத்தையும் கட்டாத பட்டணங்களையும் தேவன் கொடுத்தது வரை ஞாபகப்படுத்தினார். தேவன் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தவறி போகவில்லை என்பதையும் விளக்கினான். இத்தனையும் அறிந்திருந்தும் அடிக்கடி தேவனை மறந்து மனம் போன போக்கிலே நடக்கிற இந்த ஜனம் தனக்கு பின் என்ன ஆவார்கள் என்ற ஆதங்கத்தோடு யோசுவா கேட்கிறார். இப்படிப்பட்ட கர்த்தரை சேவிப்பது உங்களுக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று. இதே கேள்வி இன்று நம்மிடமும் கேட்கப்படுகிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்ட நமக்கும் இஸ்ரவேலருக்கும் என்ன வித்தியாசம்? கர்த்தர் நம் வாழ்வில் இதுவரை செய்த காரியங்களை நாம் மறந்து போய் வழி விலகி போகிறோமே. ஏன்? கலாச்சாரம், பாரம்பரியம் என்று காரணம் காட்டி கிறிஸ்துவின் சாயலுக்கு கருப்பு சாயம் பூசினது போதும். தேவப்பிள்ளையே, இன்று இப்போதே தீர்மானம் செய். பரிசுத்த தேவனுடைய சன்னிதானத்தில் அந்நிய பழக்கங்களையும் வழக்கங்களையும் நாகரிகம் என்ற பெயரில் கொண்டு வந்து பரிசுத்த பீடத்தண்டையிலே அந்நிய அக்னியை கொண்டு வருவதற்கு சமமாகும். நாம் புதுமைகள் செய்ய வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் போதும். யோசுவா கர்த்தரையே சேவிப்பேன் என்றார். நாம் யாரை சேவிப்போம்? உலகமா, இயேசுவா? தீர்மானம் செய்யுங்கள். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். அன்பின் தேவனே, உம்மை விட்டு வழி விலகும் என்னை கிருபையாய் மன்னித்து உம்மண்டை இழுத்துக் கொள்ளும். நீரே என் தேவன் என்று இன்றே அர்ப்பணம் செய்யும் என்னை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, பாவத்தினால் சீர்கட்டு போன இந்த சமுதாயத்தில் இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்க செட்டைகளின் நிழலில் மறைத்து பாதுகாத்துக் கொள்ள ஜெபிக்கிறோம். பாவத்தில் உடைந்து போன குடும்பங்கள் உமக்குள் மீண்டும் கட்டி எழுப்பப்பட விண்ணப்பம் செய்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அனுதினம் பரிபூர்ணம் அடைகிறதுனால் உம்மை மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரம் அடைவதனால் திருடி எங்கள் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் எங்கள் படியை எங்களுக்கு அளந்து எங்களை போஷித்தள்ள வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொருவரின் தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் விளைச்சலுக்கேற்ற விலை கிடைக்கவும் ஜெபிக்கிறோம். உஷ்ணகால வெப்பத்தின் தாக்கத்திற்கு மக்கள் மற்றும் மிருக ஜீவன்கள், பயிர் பட்சிகள் விலக்கி காக்கப்படவும், தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படாதவாறு மக்கள் தேவைகள் சந்திக்கப்படவும் தேவரீர் வானத்து மதகுகளை திறந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். மது, போதைப் பொருட்கள், கஞ்சா, புகையிலை, புகைப்பிடித்தல் போன்ற பாவ பழக்கத்தினால் அடிமைப்பட்ட மக்கள் விடுவிக்கப்படவும் ஆரோக்கியம் சுகத்தோடு வாழவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நெடுநாளாய் வியாதி படுக்கையில் துன்பப்படுகிற மக்களுக்கு ஆரோக்கியம் சுகம் கிடைக்கவும் அவர்கள் நீடூழி வாழவும் தேவன் இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும், கடன் வாங்கி கஷ்டப்படுகிறவர்கள் கடன்களை திருப்பி செலுத்துவதற்கு ஏற்ற வசதி வாய்ப்புகள் ஏற்படவும் தேவன் இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், எங்கள் தேசத்தின் ஆட்சி பொறுப்பில் உள்ள ஜனாதிபதி, பிரதம மந்திரி, மத்திய மாநில அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மாநில கவர்னர்கள், IAS, IPS அதிகாரிகள், அதிகார பொறுப்பில் உள்ள அனைவரும் கர்த்தருக்கு பயந்து உண்மை உத்தவமாய் தங்களை காத்துக் கொள்ளவும், ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத, பாலியல் குற்றம் இல்லாத தேசம் உருவாகவும் தேவன் இரக்கம் செய்ய வேண்டுமாய் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமேன்.